ஒரு டிக்கெட் 4 படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இதுக்கு தமிழ்நாடு டீம் இருக்காங்க, பட் அந்த அளவு வந்து இன்னும் ப்ராப்பரா வந்து அவேர்னஸ் கிடையாது இந்த கேம் பொறுத்த, சிட்டிங் வாலிபால் பொறுத்தளவு. இப்போதான் முதல் முறையா உதயநிதி அண்ணா வந்ததுக்கு அப்புறம் தான் பேரா அத்லெட்ஸுக்கும் வந்து கோல்டு அடிச்சா 5 lakhs, சில்வர் அடிச்சா 2 lakhs அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவு தான் அப்படி. மற்ற ஸ்டேட்லாம் ரெகனைஸ் பண்ணிட்டான், ஹரியானா, ராஜஸ்தான் எல்லாமே ரெகனைஸ் பண்ணிட்டான். தமிழ்நாட்டை பொறுத்தளவு இன்னும் ரெகனைஸ் கிடையாது. நான் வந்து நேஷனல் போயிட்டு வந்தவங்க ஆஃப்டர் 2018 அப்புறம் வந்தவங்களுக்கு நேஷனல் போய் ரெப்ரசென்ட் பண்ணாங்க, கண்டிப்பாக வந்து கேஷ் ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணினாங்க. என்னோட பேர் கவியரசன். நான் கரூர் மாவட்டத்தில் புளியம்பட்டி என் சொந்த ஊர். நான் வந்து 6 years பேராத்லெட்டிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் வந்து ஸ்டேட் லெவலில் லாங் ஜம்ப் 100 மீட்டரில் மெடல் பண்ணியிருக்கேன். நேஷனல் போயிருக்கேன், 2-3 டைம் போயிருக்கேன். உதய அண்ணா வந்து 20 வருஷமாக இது பண்ணது வந்து சாங்ஷன் பண்ணி கோல்டு வின் பண்ண 5 lakhs, தென் சில்வர் வின் பண்ண 3 lakhs, பிரான்ஸ் வின் பண்ண 1 lakhs இப்போ தான் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு வந்து அதே நேஷனலில் மெடல் அடிக்கிறவங்களுக்கு, கன்சிஸ்டன்சியாக மெடல் அடிக்கிறவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தா எங்கள் லைஃப் கொஞ்சம் செக்யூராக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த கோரிக்கையை வச்சுக்கிறோம். அதுக்காக தான் நான் சொல்கிறோம். என் பேர் கே கலைசெல்வன். நான் மயிலாடுதுறையில் ஆறுபாதின்ற கிராமத்துலேருந்து வரேன். எனக்கு 5 வயசு இருக்கும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டில் லெக் போயிடுச்சு. அதுலேருந்து செயற்கை கால் போட்டு தான் நடந்துகிட்ருக்கேன். எனக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அம்மா கூலி வேலை செஞ்சு தான் பார்த்துக்கிறாங்க. நான் திருச்சியில் வந்து ராக்ஸ்போர்ட் ஸ்டார் அகாடமி அப்படின்னு மணிகண்டன் ஆறுமுகம் அப்படின்ற கோச்சிட்ட ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கேன். 100-200 லாங் ஜம்ப் மீட்டில் 2001 2004 வரையும் கோல்டு, சில்வர் இந்த மாதிரி மெடல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் கேலோ இண்டியாலையும் பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்கேன். 3 வாட்டி நேஷனல்ஸ் பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த ஓடுறதுக்கான உபகரணம் வந்து உதயநிதி அண்ணா தான் ஸ்பான்சர் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க. அதை போட்டு தான் நான் இப்போ ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கேன். இருந்தாலும் இப்போ என்னென்னா, நான் வந்து திருச்சியில் தங்கி ட்ரைனிங் எடுக்கிறதெல்லாம் நான் பார்ட் டைமாக ஜாப் பார்த்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இப்போ நார்மல்ஸ்க்கு இப்போ தர மாதிரி எஸ்டிஐடியில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் எஸ்டிஐடியில் ட்ரையல்ஸ் வச்சு எடுத்து ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபுட்டு, ட்ரைனிங், அந்த மாதிரி விஷயம், இந்த எக்யூப்மெண்ட்ஸ், அந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இந்த நக்கீரன் மூலியமாக ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன். நேஷனல்ஸ் நாங்கள் பண்ணுறோம். எங்களுக்கு வந்து ஸ்டேட் மீட்டு நேஷனல்ஸ் வந்து இயருக்கு ஒரு வாட்டி தான் வருது. அந்த நேஷனல்ஸில் நாங்கள் தொடர்ந்து மெடல் பண்ணுறோம். இப்போ கன்சிஸ்டன்சியாக ஒரு 3 வாட்டி 4 வாட்டி பண்ணுறோம் அப்படின்னா பேரா அத்லெட்ஸுக்கு ஒரு ஜாப் வந்து நீங்கள் செக்யூராக கொடுத்தீங்க ஸ்டேட்டில் அப்படின்னா நாங்கள் தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இப்போ உதயநிதி இப்போ அமைச்சர் வந்துட்டாரு, அவர் இதுக்கான இந்த கோரிக்கைகள் நீங்கள் அவர்கிட்ட கொண்டு போயிருக்கீங்களா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இல்லை சார், நாங்கள் வந்து நேஷனல்ஸில் மெடல் பண்ணவங்களுக்கு நார்மல்ஸ்க்கு தான் முன்ன வந்து கோல்டு அடித்தா 5 lakhs, சில்வர் 3 lakhs அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ தான் முதல் முறையாக உதயநிதி அண்ணா வந்ததுக்கப்புறம் தான் பேரா அத்லெட்ஸுக்கும் வந்து கோல்டு அடித்தா 5 lakhs, சில்வர் அடித்தா 2 lakhs அந்த மாதிரி கொடுக்குறாங்க. எவ்வளவோ என்ஜிஓ வந்து இப்போ தான் பண்ணி நிறைய பண்ணுறாங்க. ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸுக்கு, பேரா அத்லெட்ஸுக்கு இப்போ நிறைய கவனம் செலுத்தி நிறைய பண்ணுறாங்க. எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி தராங்க, நிறைய தராங்க. இது மூலயமா அதே போல் பேரா அத்லெட்ஸுக்கு இந்த நேஷனல்ஸ் மெடல் பண்ணால் ஜாப் அப்படின்ற மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வணக்கம், என்னோட பேர் சங்கீதா. நான் மதுரை லா காலேஜில் வந்து 4th year பண்ணிட்டு இருக்கேன். என்னோட பேரண்ட்ஸ் வந்து 2 பேருமே டெய்லரிங் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா ஒரு டிசபிள். ஸோ நான் வந்து லாஸ்ட்டாக வந்து 3 years வந்து ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கேன். நான் வீல் சேர் பேஸ்கெட் பாலில் வந்து நேஷனல் லெவலில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து வாலிபாலில் வந்து சிட்டிங் வாலிபாலில் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அத்லெட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட் புட், ஜாவலின், டிஸ்க் 3லையுமே பிரான்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் இப்போ எந்த விளையாட்டுக்காக நீங்கள் வந்து வெளிநாடுக்கு போயிட்டு இருந்தீங்க? நான் இப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிங் வாலிபாலில் வந்து ரஷ்யாவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க. இப்போ இதுக்கான கோச்சிங் இதெல்லாம் எப்படி கிடைக்குது? இப்போ எங்கேருந்து இதுக்கான கோச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து வந்து ஒரு இடத்துல வந்து அசம்பிள் ஆகி அப்படி தான் நான் வந்து ட்ரைனிங் எடுத்துருவோம். ஒரு 10 நாள் கேம்ப், ஒரு 20 நாள் கேம்ப், அந்த மாதிரி தான் வந்து நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ இதுக்கு வந்து தமிழ்நாடு டீம் இருக்கா? இதுக்கு தமிழ்நாடு டீம் இருக்காங்க, பட் அந்த அளவு வந்து இன்னும் ப்ராப்பராக வந்து அவேர்னஸ் கிடையாது இந்த கேம் பொறுத்த, சிட்டிங் வாலிபாலை பொறுத்தளவு. இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த விளையாட்டுகளுக்கு இப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ முக்கியத்துவம் கிடைக்குது? குரூப் கேம் பார்த்தீங்கன்னா வந்து முக்கியத்துவம் என்னை பொறுத்தளவு கம்மியாக தான் சார் இருக்கு. அத்லெட்டிக்ஸில் இருக்கிறதோட இந்த குரூப் கேமுக்கு வந்து அவேர்னஸ் கம்மி. ஏன்னா வந்து அதை பற்றின அவேர்னஸ் வந்து இன்னும் கவர்மெண்ட் வந்து ப்ராசஸிங் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர இன்னும் வந்து ரெகனைஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ரெகனைஸ் பண்ணாங்கன்னா வந்து குரூப் கேம் கண்டிப்பாக டெவலப் ஆகும். இப்போ என்ன மாதிரியானது இப்போ உங்களுக்கு கிடைக்குது? இப்போ குரூப் கேமுக்கு வந்து என்ன மாதிரியான சலுகைகள்லாம் இங்கே கிடைச்சிருக்குது? இப்போ கிடைச்ச டிரான்ஸ்போர்ட் செலவு தான் சார் எங்களை பொறுத்தளவு ஏதோ ஓரளவு வந்துட்டு இருக்கு. அவ்வளோதான், போகிறதுக்கு வரதுக்கு மட்டும் வந்துட்டு இருக்கு.
இப்போ மற்றபடி எந்த சலுகையும் கிடையாது. மற்றபடி எந்த சலுகையுமே எங்களுக்கு கிடையாது. இப்போ என்ன மாதிரியான சலுகைகள் நீங்க எதிர்பார்க்குறீங்க? சலுகைகள் அப்படின்னா ஒரு பிளேயர்ஸை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு போறாங்கன்னா ப்ராப்பரா என்னை கொண்டு போய் அசம்பிள் ஒரு இடத்துக்கு ஒரு பிளேஸ் இவ்வளோ பிளேஸ் வந்து அசம்பிள் பண்ணணும். டிரான்ஸ்போர்ட்ஸ்ல வந்து கண்டிப்பா பிளேஸ் வந்து கொடுக்கணும். ஒரு அகாமடேஷன் வந்து ப்ராப்பரா இருக்கணும் என்னை பொறுத்தளவு பிளேஸ். ஏன்னா வீல் சேர்ல இருந்து வரும் எல்லாருமே மேக்ஸிமம். ஸோ அதெல்லாம் கேரி பண்ண வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கு. ப்ராப்பரா வந்து கொண்டுட்டு போதான் என்னோட கோரிக்கை. இப்போ நீங்க ரஷ்யா போயிருந்தீங்க, அதுக்கான செலவுகள்லாம் யாரு பார்த்துக்கிட்டாங்க? அதற்கான செலவு வந்து நாங்களாம் இண்டிவிஜுவல் ஸ்பான்சர் மூலியமா தான் ரெடி பண்ணோம். ஒருத்தருக்கு எவ்வளவு செலவாகுது? ஒருத்தருக்கு வந்து 2.5 லட்சம் செலவு பண்ணோம். இந்த இதுக்கு ஃப்ளைட் டிக்கெட் எல்லாமே நாங்கள் தான் இது பண்ணோம் ஸ்பான்சர் மூலமா. ஏன்னா கவர்மெண்ட்ல போய் அப்ரோச் பண்ணோம். அவங்க சொல்லிட்டாங்க ரெகக்னைஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எப்படின்னா நாங்கள் வந்து இந்த கேம் வந்து உள்ள போய் பாதியில் விளையாண்டுட்டு எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ரெகக்னைஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எங்களால் அமௌண்ட்டை கொடுத்து திரும்ப வாங்க முடியல. ஸோ அதனால ஃபுல்லாக மேக்ஸிமம் கொடுத்து. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவு தான் அப்படி. மற்ற ஸ்டேட்லாம் ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க. ஹரியானா, ராஜஸ்தான் எல்லாமே ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவு இன்னும் ரெகக்னைஸ் கிடையாது. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த விளையாட்டு வந்து வீல் சேர் வாலிபால் வந்து கிடையாது. வீல் சேர் வாலிபாலும் சிட்டிங் வாலிபாலும் கிடையாது. அதனால வந்து வெளியில போய் விளையாடணும்னா கூட முழு தொகை நம்மளே செலுத்துற மாதிரி தான் வரும். இப்போ இதுக்கு வந்து கவர்மெண்ட் எந்த சப்போர்ட்டுமே இல்லை. ஆனா உள்ள ப்ராசஸிங் உள்ள நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. பட் இன்னும் உள்ள அந்த அளவு எப்படி நடந்துட்டு இருக்குன்னு எங்களால தெரியல. உள்ள ப்ராசஸிங் ஃபைல் மூவ் பண்ணிட்டு இருக்கோன்றாங்க. பட் எப்ப ரெகக்னைஸ் ஆகும்னு சொல்ல முடியல. இப்போ இது சம்பந்தமா வந்து இப்போ மினிஸ்டருக்குலாம் அந்த கோரிக்கை எதுவும் வச்சிருக்கீங்க? வச்சிருக்கோம். சிட்டிங் வாலிபால்ல நாங்க போய் ஒரு கோயம்புத்தூர்ல போய் உதயநிதி சார் வந்து அமைச்சர் வந்து பார்த்து போய் கோரிக்கை வச்சோம். பட் அவர் மூவ் பண்றேன்னு தான் சொன்னாரு. பட் இந்த அளவு இன்னும் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. பட் எந்த அளவு ரீச் ஆகும்னு தெரியல. இப்போ உங்களுக்கு இப்போ வேலை வாய்ப்புகள் மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த விளையாட்டுகள் எல்லாம் அந்த வேலை வாய்ப்பு இந்த மாதிரியான சலுகைகள் கிடைக்குதா? மற்ற வந்து தமிழ் உள்ளவங்களுக்கு நேஷனல் இந்த மாதிரி இன்டர்நேஷனல்லாம் வெற்றி பெற்று வரவங்களுக்கு வேலை வாய்ப்புலாம் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்குதா? இப்பதான் ரீசெண்டா வந்து அமைச்சர் உதயநிதி சார் வந்து இப்ப கொண்டு வந்திருக்காரு ஒரு ஸ்கீம். ஏன்னா வந்து நேஷனல் போயிட்டு வந்தவங்க ஆஃப்டர் 2018 அப்புறம் வந்தவங்களுக்கு நேஷனல் போய் ரெப்ரசென்ட் பண்ணதான் கண்டிப்பா வந்து கேஷ் பிரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுல அமௌண்ட் வாங்கியிருக்காங்க. இன்னும் வந்து டிகிரி கேத்தாப்புல வந்து அவங்களுக்கு ஜாப் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அவங்க ஃபேமிலி வந்து ரன் பண்றதுக்கு நல்லா இருக்கும். கேஷ் பிரைஸ்னா அந்த ஒரு நேஷனல் போயிட்டு வந்து ரெப்ரசென்ட் பண்ணாங்க, இவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, ஓகே. அடுத்து ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு ஜாப்னு கொடுத்துட்டு அவங்களோட டே டு லைஃப் அவங்க கரெக்டா மூவ் பண்ணிட்டு ஃபேமிலி கரெக்டா கொண்டுட்டு போய்க்கிறவாங்க. இப்போ நீங்க வந்து இப்போ உங்களுக்கான பயிற்சி இப்போ வந்து ரொம்ப எளிமையான குடும்பம்னு சொல்றீங்க. இப்போ பயிற்சிக்கு இதுக்கெல்லாம் எப்படி ஸ்பான்சர் எப்படி பிடிக்க முடியுது? எங்களோட கை காசு தான் சார் நாங்கள் போட்டு வர முடியாது. ஏன்னா ப்ராப்பராக வந்து ப்ராக்டிஸ் எதுவுமே எங்களால் பண்ண முடியல. ஏன்னா இப்போ நான் இருக்கிற இடத்துக்கும் நான் ப்ராக்டிஸ் பண்ண இடத்துக்கும் 8 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. எங்களால் போயிட்டு வர முடியும். அட்லீஸ்ட் ஒரு பெட்ரோலே ஒரு நாளைக்கு நாங்கள் 100 rupees இல்லை 200 rupees அதுவே எங்களுக்கு சரியாக போயிடுது. வீட்டில் ஏர்ன் பண்ணுறதே ஒரு நாளைக்கு 400 தான் ஏர்ன் பண்ணுறான். ஸோ பெட்ரோலுக்கே அது போயிடுச்சுன்னா ரொம்ப எங்களுக்கு ஸ்ட்ரகிள் தான். ஸோ அது ரொம்ப எங்களுக்கு கஷ்டமான விஷயமா தான். இப்போ இதுக்கான வந்து உங்களுக்கு தனியாக வந்து இந்த பயிற்சிக்கான இடங்கள் எதுவும் இருக்கா? இருக்கு சார். இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் வைஸ் வந்து ஒரே ஒரு பிரான்ச்சஸ் தான் இருக்கு. அந்த ஒரு பிரான்ச்சஸ் இருந்திருக்கும். எல்லா ஏரியால இருந்து எங்களால் வந்து அப்ரோச் பண்ணி அந்த ஒரு இடத்துக்கு வர முடியல. ஒரே இடத்துக்கு வந்து வர முடியல. ஸோ அதே மாதிரி ஒரு 4 பிரான்ச் கவர்மெண்ட் சைடு தான் இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் எங்களுக்கு வந்து அப்ரோச் பண்ணி ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டு கேம் பார்ட்டிசிபேட் பண்ண ஈஸியா இருக்கும் எனக்கு. கவர்மெண்ட் சைட்ல இருந்து உங்களோட எதிர்பார்ப்பு என்ன? எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிளேயர்ஸை வந்து ஒரு இடத்துக்கு வந்து கொண்டுட்டு போனால் ப்ராப்பராக வந்து கொண்டுட்டு போகணும். ஒரு 1 இயர்ல வந்து இவ்வளோ பிளேயர்ஸை நீங்கள் ரெடி பண்ணி கரெக்டாக வந்து அந்த கேம்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு கோச் ரெடி பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக கொண்டு போகணும் சார். ப்ராக்டிஸ் வந்து இப்போ டேல வந்து மார்னிங் ப்ராக்டிஸ் எடுக்கிறாங்க, ஈவினிங் எடுக்கிறாங்க. பட் இடையில வந்து நிறைய கேப்ஸ் விழுகுது. ஐ மீன் டிராவல் டைமாக இருக்கும். அது ரொம்ப அலுப்பாக இருக்கனால ரொம்ப கஷ்டமாக இருக்கனால எங்களால் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் எடுக்க முடியல. அவங்களால ப்ராப்பராக வந்து கொடுக்க முடியல, கோச்சிங் கொடுக்க முடியல. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.